வாழ தங்களை ஒரு இஸ்லாமிய கொள்கையின் பால் ஈர்த்தது நிச்சயமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் நம்ம உங்களை நேர்முக காணுவதை வந்திருக்கிறோம். அதில் முதலாவதாக உங்களிடம் ஒரு நீண்ட பிராயமான ஒரு சந்திப்பு நம்மளிடம் இருந்திருக்கு. எப்படி என்று சொன்னால், தங்களை ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு இந்துவாக, அதன் பிறகு ஒரு நாத்திகராக, பெரியாருடைய கொள்கையை உள்ளடங்கிய நாத்திகராக, அதன் பிறகு பௌத்தராக என்றெல்லாம் பல்வேறுபட்ட கோணங்களில் முன்னிறுத்திய தாங்கள் தற்பொழுது இந்த இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கான முதல் காரணம் என்ன என்பதை நாம் தெரியும். நாத்திகன் ஆவதற்கு முன்னால், அதாவது என்னுடைய 16 வயதுக்கு முன்னால் வரைக்கும் நான் ஒரு சைவ குடும்பத்தை சார்ந்த ஒரு சாதாரண பிள்ளையாக, ரொம்ப செல்ல பிள்ளை, மூத்த பிள்ளையாக வளர்க்கப்பட்டேன். 3 மணி நேரம் என்னுடைய வாழ்க்கையில காலை நேரத்தில் பிள்ளையார் பூஜை செய்யறதுக்கு மட்டுமே செலவு செய்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. தேவார திருவாசகங்களை ரொம்ப சின்ன வயதிலேயே அதை படித்து மனப்பாடம் செய்து அதை பாடிக்கொண்டே போவது என்கிற நிலையில வளர்க்கப்பட்டவன். திருமூலரின் திருமந்திரம் இதெல்லாம் ரொம்ப சிறு வயசுலேயே பொருள் புரியாமலே மனப்பாடம் செய்கிற தன்மையுடையவனாக இருந்தேன். இது எல்லாமே உடைந்தது எப்பொழுதுன்னா, தந்தை பெரியார் எங்கள் கல்லூரிக்கு புகும வகுப்பு நான் சேர்ந்த போது தந்தை பெரியார் வந்தார். அப்போ கொஞ்சம் கவிதை பயிற்சி இருந்ததுனால அவரை வாழ்த்தி, அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்திரன் சந்திரன் எதையோ எழுதி கொடுத்தேன். எங்கள் ஆசிரியர் அதை படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இதை பிரிண்ட் போடலாம்னாரு. ஆர் குமரவேலன் அப்படின்னு எங்களுடைய தமிழ் பேராசிரியர் டாக்டர் ஆர் குமரவேலன். அப்போ பெரியார்தாசன் அப்படின்னு, அதாவது என்னடா சேஷாச்சலன் பேர் போட்டிருக்கேன், ஐயர் பேராக இருந்தேன், பெரியாருக்கு இந்த பாட்டு இந்த பேர் நல்லா இருக்காது, நீ வேற எதனா மாத்துன்னா நான் யோசிக்காமலே பெரியார்தாசன் போட்டேன். அன்றைக்கு பெரியார்தாசன் என்று போட்டு கொண்ட போது இன்னும் நினைவிருக்கிறது. என் நெத்தியில பட்ட நடுவில் சங்கு போட்டு அதை தோண்டி குங்குமம் போட்டு பக்தி படம் நினைப்போம். அது 16 வயதின்றேன். பிறகு பெரியாருடைய தொடர்பு ஏற்பட அவருடைய நூல்கள் படிக்க பெரியார்தாசனாக ஆகி நாத்திகத்தில் நிறைய படிப்பும் பயிற்சியும் மேற்கொண்டு, அது மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், தமிழ்நாட்டில் பெயர் சொன்னால் தெரிகிற ஒரு பெரிய இறைமறுப்பாளன், நாத்திகன், ரொம்ப கடுமையாக எல்லா மதங்களையும் விமர்சிக்கிறவன் அப்படிங்கிற நிலையை அடைந்திருந்தேன். இது ஒரு கட்டம். அதற்கு பிறகு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் எழுத்துக்களை படிக்கிற ஆர்வம் வந்தபோது அவருடைய இறுதி நூலான புத்தரும் அவர் தம்மமும் என்ற நூலை படித்து மிக மகிழ்ந்து போய் இதுதான் சரியான வழிகாட்டுதல் என்று நினைத்து அதை மொழிபெயர்த்தெல்லாம் வெளியிட்டு அந்த மக்களோடு பழகி ஷெட்யூல்டு மக்களோடு பழகி என்னை சித்தார்த்தன் என்று பௌத்த மதத்தை சேர்ந்தவனாக அறிவித்துக் கொண்டேன். கெசட்லேயே பப்ளிஷ் பண்ணி அதை மாற்றிக்கொண்டேன் என்பதை பெரும்பாலும் தமிழகத்தில் எல்லாம் அறிவார்கள். அது வரைக்கும் சரி. 2000 ஆண்டில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது. அந்த இடம்தான் இப்பொழுது நான் இன்றைக்கு நம்ம தான் இப்போ சந்தித்து பேசுகிற நிலைக்கு வந்ததற்கு 2000 ஆண்டு ஒரு காரணம். அதில் ஒரு பெரிய சிறப்பான ஒரு சம்பவம் என்னன்னா, நான் அபுதாபியில் இருக்கிறேன். அப்போது துபாய்க்கு வந்தேன். தாவூத் பாட்ஷா, தமிழக உணவகம் சொந்தக்காரன் தாவூத் பாட்ஷா ராஜகிரி அவர் அழைத்திருந்தார். அங்கே வந்து நான் எங்கள் நண்பர் அவர் அப்படி பேசிக்கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் என்னுடைய வகுப்பு தோழராய் சிராஜுதீன் என்று ஒருவர் இருந்தார். இப்போ நான் 1வது படிக்கிறதுலேருந்து 11வது வகுப்பு வரை பெரம்பூரில் ஒரு ரயில்வே தொழிலாளியுடைய மகனாக நான் இருந்து படித்த போது, அதே மாதிரி ஒரு மைதீன் பாவலர் என்று ஒரு புகழ்பெற்ற ஒரு பெரியவருடைய மகனாக பிறந்தவர் அந்த சிராஜுதீன். அவரும் நானும் வகுப்பு தோழர்கள். எங்களோட தேவசிராமணி என்று ஒருத்தர் படித்தார். அவர் தான் தமிழறிவு மணியன் என்று தமிழகத்தில் இன்று அறியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர். இன்னொரு நண்பர் எங்களோடு படித்தார். அந்த 4வது நபர் ரொம்ப முக்கியமான நபர். நாங்கள் 4 பேர் தான் நண்பர்கள். அந்த 4வது நபர் தான் கல்கி பகவான். இப்ப இருக்காங்க கல்கி பகவான். அவரை எங்களுடைய ஆசிரியர் ஜனார்த்தனும் அவர் பக்தி ஜாஸ்தி. அவர் போய் சந்தித்த போது அவர் எங்க 3 பேரை பத்தி விசாரிச்சிருக்கிறார். யாரை பற்றி? 2000 ஆண்டுல பெரியார்தாசன் பற்றி, ஏன்னா சேஷாச்சலம்
அவர் விசாரிச்சிருக்காரு. அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், தேவிசராமணி என்ன பண்ணுறான், நாங்கள் ரொம்ப க்ளோஸ் சர்க்கியூட்னு இல்லை. அப்புறம் சிராஜுதீன் என்ன பண்ணுறான்னு கேட்டிருக்காரு. இந்த தகவல் எங்கள் 3 பேருக்கும் எங்கள் வாத்தியார் தந்தார். அவர் இன்னும் இருக்கார், நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறார். அவர் கல்வி குழுமெல்லாம் நடத்துகிறார். அந்த ஆசிரியர் சொன்ன பிறகு நாங்கள் ஒருவர் தொடர்பு கொள்ள ஆரம்பித்தோம். அந்த சமயத்தில் அபுதாபியில் ஈமான் சங்கம் அதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிற சிராஜுதீனை சந்திக்க வாய்ப்பு கிடைச்ச போது அவர் உடனே தெரிஞ்சுக்கிட்டார். என்னடா கல்கி பகவான் சொன்னார் அப்படின்னு நாங்கள் பேசிட்டோம். அன்று இரவு தான் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. 2000 ஆண்டு தொடங்குகிற அந்த நேரத்தில் காலையில் ஆரம்பித்து, அதாவது விடியல் வரை, இரவு ஆரம்பித்து விடியல் வரை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அப்போ சில கேள்விகளை ரொம்ப நட்பு அடிப்படையில் நம்ம சிராஜுதீன் அவர் ஒரு இஸ்லாமிய போதகராகவும் ஈடுபாடு மிக்கவராகவும் இருக்கிறார். அவர் சில கேள்விகளை எழுப்பினார். அதை அப்படியே சிந்தித்து கொண்டு அடுத்த நாள் விடியல் வரைக்கும் தூங்காமல் இருந்ததுனால நான் காலையில் தூங்கிட்டேங்க. தூக்கமே வரல. தூங்கினேன் என்றால் படுத்தேன், அவ்வளோதான். மனசுக்குள்ள இதுவரைக்கும் நம்ம செய்தது சரியா என்ற ஒரு கேள்வி வந்து விட்டது. சிராஜுதீன் என்கிட்ட பேசினது தான், வேற ஒன்றும் இல்லை. அவரும் ஒன்றும் ரொம்ப அதிகமாக பேசலிங்க. பல விஷயங்களும் பேசணும். பாலிய காலத்தை பற்றி அவங்க தமக்கு யார் என்ன ரொம்ப விசாரிப்பாங்க அது இதுன்னு சொன்னார். எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் 2-3 விஷயம் அவர் பேசுனது என் உள்ளத்தில் உறுத்துச்சு. அதற்கு பிறகு எனக்கு எழுந்த கேள்வி என்னன்னா, இறைவன் ஒன்று இருக்க வேண்டும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்க வேண்டும். இறைவன் இல்லவே இல்லை என்றால் நான் தப்பிச்சிட்டேன். இது வரைக்கும் நான் தப்பு பண்ணலை. இறைவன் இல்லைன்னே பேசிக்கிட்டு வர்றேன். என் பேச்சை கேட்டு மைக்கு போட்ட பையன்ல இருந்து பேப்பர் படிக்கிறவங்க வரைக்கும் எல்லாரையும் நான் மாற்றிருக்கிறேன். ஒரு 1000கணக்கான பேரையாவது நான் மாற்றி இருப்பேன். அதிகமாக நான் சொல்லலைன்னாலும். ஆனால் எனக்கு பயம் வந்து விட்டது. இறைவன் இல்லைன்னா பரவாயில்ல, நான் சரி. இருந்தால் இல்லை என்பது எப்படி எனக்கு உறுதியாகவில்லையோ, இருக்கிறான் என்பது எப்படி உறுதியாகவில்லையோ, இல்லை என்பது உறுதியாகலையே, இந்த 2மே எனக்கு தெரியாத போது நான் எப்படி ஒரு பக்கம் நிற்கிறதுன்ற பயம் வந்துருச்சு. உண்மையே சொல்கிறேன். நான் யாருக்காகவும் இந்த சமய மாற்றத்துக்காக எல்லாம் பேசலைங்க. உள்ளத்தில் இருக்கிறது அப்படியே சொல்றேன். அது உலகம் ஏற்றுக்குதா ஏன்னு எனக்கு கவலை இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க எதிர்ப்பெல்லாம் வருமே என்ன பண்ணுவீங்கன்னு. இந்த உலகம் முச்சூடுமே என்னை எதிர்க்கட்டும், இறைவன் என் பக்கத்தில் ஒரு காண்ற நம்பிக்கை எனக்கு இருந்தால் நான் சமாளிப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த உறுதியோடு தான் சொல்றேன். எனக்கு அந்த பயம் வந்துடுச்சு. இல்லைன்னா பரவாயில்ல, இருந்துட்டா சரி. அப்போ இருக்கலாம்னு தேடுவோம். ஏன்னா இந்து மதத்தில் தேடி பார்த்தேன், இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கே தெரியும் என்னுடைய பேச்செல்லாம் சங்கராச்சாரியாரிலிருந்து இவர் வரைக்கும் நேரடி பேட்டியெல்லாம் கேட்டு ராமகோபாலன்லாம் விரட்டுன்னு விரட்டுனது ரொம்ப ஃபேமஸ். கர்நாடகம் அவங்க வேதம் அவனுக்கே தெரியாது, நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அந்த வேதத்தில் தேடினேன், எனக்கு இறைவன் இல்லை என்பது தெரிந்தது. பைபிள் படித்திருக்கிறேன் ஓரளவுக்கு. அதிலும் இறைவன் பிள்ளைக்குட்டியெல்லாம் பெற்று ஆழலாம் அனுப்புவாங்கிறது என்னால் ஒப்புக்கொள்ள முடியாமல் விமர்சித்திருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். 3வதாக பௌத்தத்துக்கு போனால் அதில் இறைவனை பற்றி அவர் பேச வேணான்னுட்டார். காட்டில் எவ்வளவு மரங்கள் இருக்குன்னு என் கையில் இருக்கிற இலைகளை பாருங்கள், எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், மீதியெல்லாம் காட்டில் இருந்து இதை பற்றி கேட்காத அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட இறைவனை தேட முடியாது. இப்படியே நகர்ந்து வரும்பொழுது லகுவாக நம்முடைய நண்பர்கள் தொடர்பெல்லாம் இருப்பதனால ஐஎஃப்டி, அந்த இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் தோழர்கள், அந்த பெரியவர் மூசா, தன்னன் மூசா, அவர் ஒரு புத்தகம் எழுதினாங்க. ஒரு திருப்பம் ஏற்பட்ட இடம் அதுதான், சௌந்தரிய முத்திரை என்று. என்ன காரணத்தினாலேயே என்ன தேடிட்டு வந்து முன்னுரை அணிந்துரை கேட்டார். நான் எழுதி கொடுத்துட்டு பிறகு யோசிச்சேன், என்ன எதுக்கு கேட்டார் இவரு. அந்த ஒரு கவுண்டமணி படத்துல ஒரு வசனம், என்னையாடா அந்த கேள்வி கேட்டேன், என்னையாடா கேட்டேன் மாற, அந்த மாதிரி என்ன எதுக்கு இந்த கேள்வி கேட்டாரு, அப்போ இது ஏன் கேட்டாருன்னு போன பிறகு யோசித்தேன். அவர்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசணுங்க. ஒரு சிக்கந்தர் என்று ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தினார். ஐஎஃப்டியில இருந்த சிக்கந்தர், இன்னொருத்தர் வந்து முகமது இக்பாலோ என்னவோ. அந்த நண்பர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க அந்த மார்க்கத்தை பற்றியெல்லாம் எனக்கு சொன்னாங்க. அந்த புத்தகமெல்லாம் நான் விலை கொடுத்தே வாங்கினேன். எனக்கு பைண்டிங் பண்ணி கொடுத்தாங்க அந்த புத்தகத்தை. ஒவ்வொரு தாள் வச்சு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒவ்வொரு நாளும் 5 மணி நேரம் என்னுடைய வேலை நேரத்தை ஒதுக்கி கொண்டு அந்த திருக்குரான் முழுவதையும் ஏதோ எனக்கு புரிஞ்ச வகையில் படிச்சுட்டேன்.